Hello friends, welcome to Easy Quick Samaiyal. Today recipe ribbon pakoda. ரொம்ப டேஸ்டியாவும் குயிக்காவும் பண்ணிக்கலாம் இந்த ரெசிபி. செஞ்சு வச்சனா நீங்க 1 month வரைக்கும் ஸ்டோர் பண்ணி சாப்பிடலாம். அந்த அளவுக்கு டேஸ்டும் சூப்பரா இருக்குங்க. வாங்க எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். உங்களுக்கு என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் and கமெண்ட் பண்ணுங்க. Subscribe பண்ணி பாருங்க. Friends and familyக்கு ஷேர் பண்ணுங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ 4-5 காஞ்ச மிளகாய் வந்து சுடு தண்ணியில் நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 10 நிமிஷம் ஊறினாலே போதும். இது ஸ்கிப் பண்ணிடுங்க. மிளகாய் தூள் கூட டைரெக்டாக நம்ம மிக்ஸ் பண்ண பவுடரில் சேர்த்துக்கலாம். இப்போ 2 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன். ஒரு 1/4 கப் அளவுக்கு பொரிக்கடலை உடைச்ச கடலை எடுத்திருக்கேன். இதுவும் பொடி பண்ணி ஒரு 1/4 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். 1/2 கப் அளவுக்கு கடலை மாவும் சேர்த்துருக்கேன். இது கூட கொஞ்சம் உப்பும் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மாவு நம்ம எடுத்து வச்சானா நல்லா பிசைஞ்சு எண்ணெயில் போட்டு பிழிஞ்சு எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. இப்போ இதில் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் நல்லா மெல்ட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இப்போ இது கூட நம்ம எள்ளு சேர்த்துருக்கேன். நான் ஒயிட் கலர் எள்ளு தான் எடுத்திருக்கேன். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இப்போ தண்ணியில் ஊற வச்ச 4 காஞ்ச மிளகாவும் அது கூட 4 பூண்டும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துருக்கேன். அரைச்சது வந்து ஃபில்டர் பண்ணால் தண்ணி வந்து இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம தேவைப்பட்டன கொஞ்சம் தண்ணி வந்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம தண்ணி அதிகமாக ஆகாமல் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி சாஃப்டான சப்பாத்தி மாவு பதத்தில் வரணுங்க. அப்போ தான் நம்ம எண்ணெயில் பிழியும் போது ஈஸியாக வந்து விடும். அதனால் இந்த பக்குவத்தில் நீங்கள் பார்த்து எடுத்துக்கோங்க. கிட்டத்தட்ட நம்ம இடியப்பத்தெல்லாம் பிசையும் போது எப்படி இருக்குமோ சாஃப்ட்னஸ் அந்த மாதிரி இருக்கணும். இப்போ ஃப்ரை பண்ணுறதுக்கு நம்ம ஒரு பேன் வச்சு அதில் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டுங்க. இப்போ நம்ம இடியப்பம் பண்ணால் அந்த குழாயில் வந்து நம்ம பிசைஞ்சு வச்ச மாவு சேர்த்துக்கலாம். அது மாதிரி அதோட தட்டு நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. நீட்டமாக இருக்கும் அதோட தட்டு. அது உள்ளே ஃபில் பண்ணிவிட்டு மாவு ஃபில் பண்ணி நல்லா டைட்டாக மூடிட்டு இந்த மாதிரி எண்ணெயில் பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எண்ணெயில் சேர்க்கும்போது வந்து பெரிய பபிள்ஸாக வந்துடும். இப்போ இந்த பபிள்ஸ் எல்லாமே கொஞ்சம் குறைஞ்ச பிறகு நம்ம திருப்பி போட்டு எடுத்துக்கலாம். இன்னொரு 5 minutes கூடி வேகட்டும். இப்போ இது கூட மணத்துக்காக நம்ம கொஞ்சம் கருவேப்பிலைலாம் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள் அந்த சவுண்டும் குறைஞ்சிடும். அதே மாதிரி நல்லா பபிள்ஸும் நல்லா குறைஞ்சிருக்கு. ஒரு 2-3 minutes கூடி இந்த ஆயிலில் கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டுங்க. இந்த மாதிரி திருப்பி அப்பப்போ போட்டுக்கோங்க. அப்போ தான் எல்லா சைடும் நல்லா வெந்துடும். இப்போ ஓரளவுக்கு நல்லா குக் ஆகிடுச்சுங்க. நம்ம ஆயில் தான் எடுத்துக்கலாம். இதை மாதிரி எல்லா மாவும் நீங்கள் செஞ்சு சுட்டு தனியாகவே எடுத்து வச்சுக்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு. டேஸ்டியாகவும் இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் எல்லோரும் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ரொம்ப கிறிஸ்பியான இந்த ஸ்நாக்ஸை நீங்களும் வீட்டில் செய்யுங்க. தீபாவளியை செலிப்ரேட் பண்ணுங்கள். என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க. ஆரோக்கியமாக வாழுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.